ஹாய் காய்ஸ், நீங்கள் பால் காய்ச்சும் போது திரண்டு போகுதா? அதை தூக்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸை இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி திரண்டு போன பாலை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 மணி நேரம் அடுப்பில் வைக்கிறப்போ அந்த ஆடை மாதிரி திரண்டு வரும் மேலே. அந்த டைம் வர போகிறப்போ அதில் இருக்க வேஸ்டேஜ் தண்ணியெல்லாம் எடுத்து நீக்கிடுங்க. அதில் இருக்கிற வேஸ்டேஜ் எடுத்துட்டோம்னா அதில் பாலாடை, அதாவது சீம் பாலாட்டம் இருக்கும். அதை வச்சு தான் ஒரு சூப்பர் ஸ்வீட் பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமாக ஒரு கையளவு மட்டும் பொட்டுக்கல்லை அரைச்சி அதை பொடியாக்கி அதோடு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பாலாடை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும், அதோடு சேர்த்து நம்ம அந்த பொட்டுக்கல்லை தூளை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் நெய்யை அதில் தான் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தேங்காய் எண்ணெய் தான் இருக்குது, ஊற்றிக்கிட்டு இந்த கண்டஸ்டி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நெய்யை ஊற்றி முந்திரி பாதாமை வறுத்து அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.